தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி. உள்ளிருந்து வெளியே. சங்கீதம் 25:21. உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். உங்களை ஒளி விளக்குகள் வெளிச்சமிட்டு காட்டி உங்களை ஆயிரக்கணக்கான கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது, ஒரு மேடையின் மேல் நீங்கள் நிற்கும் போது நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்ய முடியாது. சந்தேகமில்லாமல் நிச்சயமாக சொல்லலாம், நீங்கள் கேலி கூத்தான காரியங்களை செய்ய முடியாது. விசுவாசிகளாய் இருந்தும் அற்பமான காரியங்களில் ஈடுபடும் மக்கள் தேவனுடைய பரிசுத்தம், அவருடைய சுத்திகரிக்கும் வார்த்தை மற்றும் ஆராய்ந்தறியும் ஆவியானவரின் பார்வைக்கு கீழ் வாழும் அனுபவத்தை இழந்தவர்கள். சுத்திகரிக்கப்பட சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க அவர்கள் கர்த்தருக்காக காத்திருக்க மாட்டார்கள். ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ள சீர்படுத்தப்படாத இருள் விரியன் பாம்புகளை உற்பத்தி பண்ணும். கொஞ்ச காலத்தில் அது ஆத்துமாவிலே மரண தாக்குதலை நடத்தும். ஒவ்வொரு நிமிடமும் தேவனுக்கு முன்பாக நடத்தல் என்பது பரிசுத்த ஆவியானவரின் புடமிடும் பிரசன்னத்திற்கும் தெளிவான வழிநடத்துதலுக்கும் முழுமையாக கீழ்ப்பட்டிருப்பதை குறிக்கிறது. அவர் ஒரு காரியத்தை காண்பிக்கும் போது உடனடியாக மறு உத்தரவு அளியுங்கள். இப்படியே நீங்கள் உயர்ந்த தளத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறீர்கள். தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு உறுதிப்படுத்தப்படுகிறது. உத்தமம் என்பது சரியாக வாழ்வது. நேர்மை என்பது சரியானதை செய்வது. சரியாக வாழ்வது உங்களை தேவனுக்கு முன் நிற்க செய்யும். நீதியான கிரியைகளை செய்வது பழிக்காரனின் குற்றச்சாட்டுகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். உங்களுக்கு உள்ளே உத்தமமும் வெளியே உங்கள் வாழ்வில் நேர்மையும் இருக்கும்போது நீங்கள் சாத்தானுடைய தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்கப்படுகிறீர்கள். ஒரு பரிசுத்தவான் இவ்வாறு கதற வேண்டும், எனக்குள்ளே நான் சரியாக இல்லாத போது நான் சரியானதை செய்ய போராடுவதிலிருந்து என்னை விடுவியும். என்னை உள்ளும் புறம்பும் சுத்திகரியும். நமது கனிகளையும் நமது உயரங்களையும் குறித்து பேசுவதற்கு முன்பாக நமது வேர்களிலும் அடித்தளங்களிலும் சில நற்காரியங்களாவது காணப்படட்டும். பலவீனமான அடித்தளங்கள் வனாந்தரத்திலேயே தவறுகின்றன. அவை கானான் தேசத்துக்குள் நுழைவதில்லை. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.